கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்பயும் போல் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணிடுவோம். அப்படியே எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஸ்டாக்குகள் நல்ல கரெக்ஷனில் கிடைக்குதோ, இன்னொன்று எந்த இடத்துல நல்ல சப்போர்ட்டில் இருக்குதோ, ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நம்ம ஒரு 2 ஸ்டாக் 3 ஸ்டாக்கு பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எந்தெந்த ஸ்டாக்கு கரெக்ஷனில் கிடைக்குது, எப்போ நம்ம அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, இப்போது நிஃப்டி உங்களுக்கு மண்டே வந்து ஒரு 1% கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ அது இந்த நெக்லைனை நல்லா கிளியர் கட்டாக பிரேக் ஆகிருந்துச்சு. ஆனால் நேற்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்சைட்லையே போயிருந்தாலும், அதாவது இங்கே பாருங்கள், அப்சைடில் பார்த்தீங்கன்னா 23,135 வரைக்கும் உங்களுக்கு ஹை போயிட்டு உங்களுக்கு முடிஞ்சிருக்கிறத பார்த்தீங்களா. ஸோ 22,957. ஸோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நேற்று இந்த ஏறின ஒரு 128 பாயிண்ட்ஸால் நம்ம நிஃப்டியோட ட்ரெண்டு வந்து எதுக்குமே சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஸோ அதனால் ஸ்விங் ட்ரேடிங்க்கு யாரும் இப்போ நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். அதாவது என்ட்ரி நீங்கள் இப்போ கொடுக்க வேண்டாம். கன்ஃபர்மேஷன் வர்ற வரைக்கும் கொடுக்காமல் இருக்கிறது என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் கிளியர் கட்டாகவே உடச்சிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்றுக்கு நிஃப்டி வந்து அப்சைட்லேயே போயிருந்தாலும் அது ஒரு ஸ்பின்னிங் டாப் அப்படியே வந்தாலும் கூட இது எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஒருவேளை அப்சைடில் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பார்த்தீங்களா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஆமாம், எஸ், இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அகைன் கீழே வந்துருச்சு. ஸோ ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனே உடைச்சாலும் நிஃப்டி வந்து அப்சைடுக்கு, அதாவது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து எந்த ஸ்டாக்கும் நம்ம வாங்காமல் இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஸ்டில் உங்களுக்கு நிஃப்டி வந்து ஸ்டில் உங்களுக்கு செல்லிங் பயாஸில் தான் இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே, நம்ம இப்போ பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஸோ பேங்க் நிஃப்டி நேற்று நிஃப்டியை விட ஓரளவுக்கு பரவாயில்ல. நிஃப்டி வந்து உங்களுக்கு ஏறினதில் 75% வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 35% வந்து உங்களுக்கு தக்க வச்சுருக்கு அந்த பாயிண்ட்ஸை. உங்களுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா வீக்கான ஒரு கேண்டில் தான், ஒரு ஸ்பின்னிங் டாப் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஒரு கேப் அப் கிடச்சிச்சு. அந்த கேப் அப்லேருந்து அகைன் அப்படியே இன்ட்ராடேயில் உங்களுக்கு அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே ஃபுல்லாகவே உங்களுக்கு செல் பண்ணி விட்டாங்க. ஓகே, இப்போ இவ்வளோ தூரம் போயிடுச்சு, இனிமேல் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இல்லை. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியும் பாருங்கள், இது கரெக்டாக எங்கே போய் சப்போர்ட் எடுத்துகிட்டு டவுன் ஆகிருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக அதோட இந்த ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ணியிருக்கு. அதில் தான் உங்களுக்கு வந்து க்ளோசிங் வந்திருக்கு.
ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயும் உங்களுக்கு ட்ரேடாக இருந்தாலும் கூட கரெக்டாக உங்களுக்கு க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்களா, நல்லா கரெக்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அப்படியே கரெக்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஒரு நிமிஷம் வரேன். உங்களுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் கூட லைவாக உங்களுக்கு நான் அந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணால் உங்களுக்கு நாலேஜ் ஏதாவது இதிலேருந்து கெயின் பண்ண முடியுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனையும் வீடியோவிலையும் உங்களுக்கு ட்ராப் பண்ணேன். ஓகே, இப்போ கரெக்டாக இந்த மைனர் ட்ரெண்டில் உங்களுக்கு டச் பண்ணிவிட்டு நாளைக்கு அதாவது இன்றைக்கி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி அகைன் மறுபடியும் செல் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. என்ன கேட்டால் ஒருவேளை இது அப்சைடில் போகுது அப்படின்னு பார்த்தாலும் இந்த மைனர் ட்ரெண்டை உடைச்சாலும் கூட இந்த பேங்க் நிஃப்டியோட நெக்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன், இந்த நெக்லைன் வரைக்கும் இதை உடைச்சா, அதாவது டபுள் பாட்டத்தை உடச்சிச்சு நெக்லைன் உடச்சிட்டு மேலே போணுச்சுன்னா பேங்க் நிஃப்டியோட இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட நெக்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டில் வந்து சப்போர்ட், அதாவது ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிள்ஸே நிறையவே இருக்குது. ஓகே, நம்ம இப்போது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்த்துடலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஏஞ்சல் ஒன். ஸோ ஏஞ்சல் ஒன் நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டே வர்றோம். ஓகே, இந்த ஸ்டாக்ஸை நம்ம இப்போ எப்போ அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது அக்குமுலேட் பண்ணுறது ஒரு ஷார்ட் டேர்முக்காக. ஸோ லாங் டேர்மில் ஸ்விங் ட்ரேடிங்கும் கிடையாது, ஒன்லி ஷார்ட் டேர்முக்காக நம்ம இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்போ நம்ம அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கரெக்டாக இந்த ஜோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஏன் அக்குமுலேட் பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட ப்ரீவியஸ் லோ, இந்த லோவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு இந்த ஃபாலில் இருந்து இங்கே பாருங்கள், இந்த ஃபாலில் இருந்து ஆல் டைம் ஹை போயிட்டு நல்ல ஃபால், இந்த ஃபாலை முடிச்சுட்டு உங்களுக்கு இங்கே இருந்தால் இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. ஸோ அதனால் இந்த ப்ரீவியஸ் லோவிலேருந்து அகைன் மறுபடியும் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஸ்டாக்கை இங்கே பை பண்ணலாம், அதாவது அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பை நாட் ஒன்லி அக்குமுலேட் மட்டும் பண்ணலாம். ஓகே, இப்போது 2086லேருந்து 2029க்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட குவான்டிட்டிஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஏன்னா ஏஞ்சல் ஒன்லாம் உங்களுக்கு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் கொஞ்சம் ஒரே நாளே கூட 10% கூட அசால்ட்டாக அடிக்கும். அப்போது நம்ம என்ட்ரி கொடுக்க முடியாமல் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. 10% அப்சைடில் போயிடுச்சு, இப்போ போய் நம்ம கூட பை பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து ஆவரேஜ் பண்ணணும், அதுக்கான டைமிங்கும் வேணும். அதை எல்லாராலையும் கொடுக்க முடியாது. சில பேர் வெயிட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கணும், நான் வாங்கினதுலேருந்து அப்சைடில் போகிற மாதிரி இருக்கணும், வெயிட்டிங் பீரியட் எனக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, இதான் அதாவது ஏஞ்சலனோட பையிங் ப்ரைஸ், அதாவது அக்குமுலேட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2086 2029. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் IREDA, இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி. ஓகே, இப்போது நம்ம இந்த ஸ்டாக் வந்து நேற்று ஒரு நல்ல டவுன்லேருந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை வந்து ரெக்கவர் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ க்ளோஸில் காட்டுறேன், நல்ல ஒரு ஹேமர் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பாருங்கள் 177லேருந்து 177 வரைக்கும் டவுன் ஆகிட்டு அங்கேருந்து 186 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 12 ரூபா ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6% டவுன் ஆகிட்டு அங்கேருந்து ரெக்கவர் ஆகிருக்குன்னா, ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தான். ஸோ ஓகே, நம்ம இப்போது இந்த IRDA நீங்கள் லாங் டேர்முக்கு கூட நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணலாம். இது ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு PSU ஸ்டாக்ஸும் கூட. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து இங்கே கொஞ்சமாக நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இங்கே அக்குமுலேட் பண்ணலாம். இல்லை நான் லாங் டேர்முக்கு வாங்க போகிறேன், இல்லைன்னா நான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாங்க போகிறேன்னா நீங்கள் தாராளமாக இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். 1 or 2 குவான்டிட்டிஸ், 2 குவான்டிட்டிஸ்ன்றதை விட ஒரு 1000 இல்லை 2000 நீங்கள் எவ்வளோன்னு அலோகேட் பண்ணுறீங்களோ இந்த ஸ்டாக்குக்கு, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள்
இந்த ஸ்டாக்கை நீங்கள் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 186லேருந்து பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ நிஃப்டி கீழே விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஸ்டாக் வந்து ஃபால் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒருவேளை அந்த மாதிரி ஃபால் ஆணுச்சு அப்படின்னா இதோ இந்த 155 இதோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அகைன் மறுபடியும் கீழே வரும்போது நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டிஸ் வாங்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒன் அந்த லாஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம பார்த்துருந்த ஸ்டாக் தான். நம்ம சேனலில் நம்ம அந்த கேபிஐ க்ரீனை இதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் நம்ம கொடுத்த இந்த சப்போர்ட்டுக்கு நியர்பையில் வந்துருச்சு. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம கொடுத்துருந்தது 317 வரைக்கும் வரும்பொழுது இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது நம்ம அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட நியர்பையில் இருக்குது. ஸோ நேற்றும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபால் தான், ஒரு 3% கீழே விழுந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு சில பேர் வாங்கி வச்சுருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல கம்பெனியோட ஒரு இன்னொரு ஸ்டாக், அதாவது கேபிடி டெக்னாலஜியோட அவங்களோட இன்னொரு ஸ்டாக் தான் இதுக்கும். ஓகே, அதுலேருந்து டீமர்ஜரான ஸ்டாக்கு தான் இந்த கேபிஐ க்ரீன் எனர்ஜி. ஸோ இதனால் நம்ம இந்த ஸ்டாக்கை நிறைய பேர் வாங்கியிருக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு நல்ல ஸ்டாக்கு தான். உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா இதோட பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது விழுகிறதுக்கான ரீசன் வந்து நான் இன்னும் செக் பண்ணலை. உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு நீங்கள் அக்குமுலேட் பண்ணும்போது கேபிஐ க்ரீனோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை இல்லைனா நம்மளே இந்த ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ணுவோம் இன்னொரு வீடியோவில். ஓகே, இப்போது கரெக்டாக அக்குமுலேட் பண்ணுறதுக்கான கரெக்டான ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 317. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இல்லை எந்த ஸ்டாக்காக இருக்கட்டும், இது நான் ஒன்லி சொல்கிறது ஷார்ட் டேர்ம் மட்டும்தான். லாங் டேர்முக்கு நான் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து உங்களுக்கு சொல்லலை. ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் வாங்குறதுல உங்களோட கேபிட்டலில் இருந்து 1/3 பங்கை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் கோல்டன் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா சிஸ்டமேட்டிக்காக கொஞ்சம் இன்னும் இறங்க அடுத்து நம்ம இறக்கம் வரும்போது நம்ம வாங்குறதுக்கான நம்மக்கிட்ட ஃபண்டு இருந்துச்சுன்னா நம்ம தைரியமாக இருக்கலாம். ஸோ அதுக்காகத்தான். ஓகே, ஒருவேளை இந்த 317 உடச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 255 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.